ஆண்டவரே, சாவது நிச்சயம் என்பது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படவில்லை. வாழ்வு அந்தோணிராஜுக்கு இப்போது மாறுபட்டு இருக்கிறது, அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்திலே நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது. இவ்வளோ நாள் உழைத்தாயே என் அன்பு மகனே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாயே, நீ பிறந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டாய். இன்னும் கொஞ்சம் மகிழ வேண்டும் என்று நினைத்தாய். என்னோடு வந்து மகிழு என்று ஆண்டவர் கூட்டு கொண்டது போல இருக்கிறது பாருங்க. இந்த 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு என்னை பார்க்க வரும்போதே அப்போதே இறந்திருந்தால் இந்த பிள்ளைகள் 2 பேரையும் உருவாக்கி இருந்திருக்க முடியாது. உருவாக்கினார், கஷ்டப்பட்டார், உழைத்தார்.